வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ மூலம் நீங்கள் சில அறிவை பெறுவீர்கள் என்று நம்புகிறேன். கவனமாக பாருங்கள். பார்க்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் அல்ஜீரிய கொடிக்கு பின்னாடி எதிர்ப்பு, நம்பிக்கை, அப்புறம் மிகப்பெரிய தியாகம்னு ஒரு பெரிய கதையே இருக்கு. வாங்க இந்த சக்தி வாய்ந்த சின்னத்தோட முழு வரலாறத்தையும் பார்க்கலாம். அதோட பழங்கால வேர்களிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கொடிய பத்தி நாம முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம கொஞ்சம் காலத்துக்கு பின்னாடி போகணும். அதாவது இந்த கொடியே இல்லாத ஒரு காலத்துக்கு. அப்ப அல்ஜீரியாவோட அடையாளம் தேசிய அளவுல இல்ல, மாறா பகுதி வாரியாகவும் மத ரீதியாகவும் தான் இருந்துச்சு. அல்ஜீரியாவோட ஆரம்ப கால வரலாற்றை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்க ஒரு தேசிய கொடிங்கிறதே கிடையாது. பர்பர்கள், ரொமானியர்கள்னு பல பேர் ஆட்சி செஞ்சாங்க. ஆனா தேசிய சின்னங்கள் எதுவும் இல்ல. ஆனா 7ஆம் நூற்றாண்டுல இஸ்லாம் உள்ள வந்தப்போதான் பச்சை, வெள்ளை, பிறைன்னு சில முக்கியமான சின்னங்கள் அவங்க கலாச்சாரத்துல ஊடுருவ ஆரம்பிச்சுது. அப்புறமா ஒட்டமான் பேரரசு கீழே வந்தப்போ சிவப்பு நிறம் முக்கியத்துவம் பெற்றுச்சு. இந்த சின்னங்கள் தான் பல வருஷங்களுக்கு அப்புறம் உருவாக போற அல்ஜீரிய கொடிக்கு அடித்தளமா இருந்துச்சு. ஆனா 1830ல எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. பிரான்ஸ் அல்ஜீரியாவை ஆக்கிரமிச்சது. அவங்களோட நோக்கம் வெறும் ஆட்சி செய்யறத மட்டும் இல்ல, அல்ஜீரியாவோட அடையாளத்தையே மொத்தமா அழிக்கிறதும் தான். பிரெஞ்சு ஆட்சியின் கீழே இஸ்லாமிய கொடிகள், உள்ளூர் சின்னங்கள் எல்லாத்தையும் தடை செஞ்சுட்டு பிரெஞ்சோட மூவர்ண கொடியை திணிச்சாங்க. இது 1-2 வருஷம் இல்ல, 132 வருஷம். இந்த அடக்குமுறை தான் அல்ஜீரிய மக்களுக்கு சுதந்திரத்துக்கான ஒரு சின்னம் வேணுங்கிற ஒரு தீராத தாகத்தை ஏற்படுத்துச்சு. சரி, இந்த அடக்குமுறை எப்படி ஒரு தேசியவாத இயக்கத்துக்கு எரிபொருளா மாறுச்சு, அப்புறம் எப்படி நவீன அல்ஜீரிய கொடி உருவாச்சுங்கிறத இப்ப நாம பார்க்கலாம். இந்த கொடி ஏதோ அமைதியான காலத்துல டிசைன் பண்ணப்படல. மெசாலி ஹஜ் மாதிரி தேசியவாத தலைவர்கள் நாடு கடத்தப்பட்ட நிலையில ஒரு எதிர்ப்பு நடவடிக்கையா இதை உருவாக்குனாங்க. இதோட ஒரே நோக்கம் சுதந்திர போராட்டத்துக்காக மக்களை ஒன்னு சேர்க்கறது தான். கொடியில இருக்கிற ஒவ்வொரு நிறமும் சின்னமும் ஒரு சக்தி வாய்ந்த செய்தியை சொல்லுது. பச்சை நிறம் இஸ்லாத்தையும் வளமான எதிர்காலத்துக்கான நம்பிக்கையையும் குறிக்குது. வெள்ளை அமைதி மற்றும் தூய்மையோட அடையாளம். ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமானது அந்த சிவப்பு நிறம். அது சுதந்திரத்துக்காக தங்களோட உயிரை கொடுத்த தியாகிகளோட ரத்தத்தை குறிக்குது. இந்த கட்டத்துல தான் கொடி ஒரு அரசியல் சின்னமா இல்லாம ஒரு புனிதமான பொருளா மாறுது. அல்ஜீரிய சுதந்திர போர் மூலமா அது புனிதமாக்கப்பட்டுச்சு. செட்டீஃப் படுகொலை ஒரு கொடூரமான திருப்பு முனைன்னு சொல்லலாம். அன்னைக்கு தேசியவாத சின்னங்களை காட்டினதுக்காகவே மக்கள் பெருமளவுல கொல்லப்பட்டாங்க. இந்த ஒரு சம்பவம் கொடியோட புரட்சிகரமான முக்கியத்துவத்தை இன்னும் உறுதிப்படுத்துச்சு. இந்த போரோட விலை ரொம்பவே அதிகம். 1 மில்லியனுக்கும் அதிகமான அல்ஜீரியர்கள் கொல்லப்பட்டாங்க. இப்ப புரியுதா? கொடியில இருக்கிற அந்த சிவப்பு நிறம் வெறும் சின்னம் இல்ல, அது ஒரு தேசத்தோட தியாகத்தோட நேரடி பிரதிநிதித்துவம். அந்த காலத்துல அல்ஜீரிய கொடியை கையில வச்சிருந்தாலே அது மரண தண்டனைக்கு சமம்னு சட்டம் இருந்துச்சு. இது அந்த கொடிய ஒரு உச்சக்கட்ட தியாகத்தோட சின்னமா மாத்துச்சு. சரி, இவ்ளோ போராட்டத்துக்கு அப்புறம் சுதந்திரம் கிடைச்சது. அந்த புரட்சிகரமான கொடி எப்படி ஒரு புதிய தேசத்தோட அதிகாரப்பூர்வமான சட்டப்படி பாதுகாக்கப்பட்ட ஆன்மாவா மாறுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். சுதந்திர அல்ஜீரியாவுல முதல் முறையா அந்த கொடி அதிகாரப்பூர்வமா ஏத்தப்பட்ட அந்த வரலாற்று தருணத்தை யோசிச்சு பாருங்க. அது மீண்டும் கிடைச்ச சுதந்திரத்தை குறிக்குது. போராளிகளோட கொடி ஒரு தேசத்தோட கொடியா மாறுச்சு. சுதந்திரத்துக்கு அப்புறம் கொடியோட ஒவ்வொரு அம்சத்துக்கும் ஒரு அதிகாரப்பூர்வமான அர்த்தம் கொடுக்கப்பட்டது. செங்குத்து கோடுகள் நம்பிக்கைக்கும் அமைதிக்கும் நடுவுல இருக்கிற சமநிலையை காட்டுது. 5 முனை நட்சத்திரம் இஸ்லாத்தோட 5 தூண்களை ஞாபகப்படுத்துது. இதனால இந்த கொடி வெறும் ஒரு தேசிய சின்னம் மட்டும் இல்ல, அல்ஜீரியாவோட கலாச்சாரத்தோட மத நம்பிக்கையோட ஒரு ஆழமான வெளிப்பாடா இருக்கு. தேசத்தோட உயர்ந்த சட்டமான அரசியல் அமைப்பிலேயே இந்த கொடி ஒரு புனிதமான, பாதுகாக்கப்பட வேண்டிய, யாராலும் மாற்ற முடியாத சின்னம்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து தெரியுதுல்ல, இந்த கொடி வெறும் துணி இல்ல, அது ஒரு புரட்சியோட ஆன்மானு. சட்டத்திலிருந்து கல்வி வரைக்கும், போராட்டங்கள்ல இருந்து தேசிய கொண்டாட்டங்கள் வரைக்கும், இன்னைக்கும் அல்ஜீரிய மக்களோட அன்றாட வாழ்க்கையில இந்த கொடி ஒரு சக்தி வாய்ந்த உயிரோட்டமான சின்னமா இருக்கு. 2019ல நடந்த ஹிராக் போராட்டங்கள்ல கூட இந்த கொடிதான் மக்களோட குரலா மாறுச்சு. சுருக்கமா சொல்லணும்னா, அல்ஜீரிய கொடி அமைதியான சூழல்ல டிசைன் பண்ணப்படல. அது ரத்தம், நம்பிக்கை, வீரம்னு பல விஷயங்களால வார்க்கப்பட்டது. இது வெறும் டிசைன் இல்ல, இது ஒரு போராட்டத்தோட விளைவு. இந்த கொடியோட கதை ஒரு தேசத்தோட விடாமுயற்சிக்கும் தங்களோட அடையாளத்துக்காக அவங்க நடத்தின போராட்டத்துக்கும் ஒரு சாட்சியா இருக்கு. இது ஒரு தேசத்தோட மீளெழுச்சியோட கதை. அதனால இது வெறும் அல்ஜீரியாவோட கொடி மட்டும் இல்ல, இது அல்ஜீரியாவோட ஆன்மா. Thanks for watching today's video. Remember, progress comes from showing up daily. See you in the next interesting video. Don't forget to like and subscribe.